ஜாலியாக ஹேப் ஃபன். ஒரு 2 மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்குன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம், தேட்டர் வந்து பார்க்கலாம். அதனால ஒரு ஃபன், ஆக்ஷன், த்ரில்லர், காமெடி, லவ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எங்கேயுமே லேக் ஃபீல் ஆகாது, ஜாலியாக படம் பார்த்துக்கலாம். எனக்கு இங்கே ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமெடிஸ் நல்லா இருந்தது. ஒரு போர்ஷன் நான் எங்கேயுமே ஸ்பாயிலர் கொடுக்க விரும்பல. இன்டர்வல் பிளாக் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எண்டிங்ல ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க டேரக்டர். லைக் லவ் பற்றி, இந்த ஜென்ரேஷன் லவ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு பாட்டு எண்டிங்ல வந்து ஒரு பார்ட்டி தீம் மாதிரி ஒரு பாட்டு போட்டு ஆடிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு எங்கேயுமே ட்ராகே ஃபீல் ஆகாது அந்த மாதிரி. அவர் ஒரு சாங் பண்ணியிருந்தாரு, ஒரே ஒரு சாங் தான் பண்ணியிருந்தாரு படத்துல. ஸோ அந்த சாங் நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா நான் இந்த சாங்ஸ் கேட்கல. இங்க வந்து பார்த்தப்போ எல்லா சாங்ஸுமே நல்லா இருந்தது. நான் வீட்டுக்கு போய் தான் கேட்கணும் சாங்ஸ். சரி, அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. பிகாஸ் அவங்க அப்பா வந்து ஒரு வாழ்க்கை, ஒரு லைஃப் தான், உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ, ஒரு பார்ட்னர்னா அதை நீ ஷேர் பண்ணிக்கணும், உனக்கு பிடிச்ச பார்ட்னரோட தான் நீ இருக்கணும் அப்படிங்கிறது. எண்டிங்ல வந்து அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டு திருப்பி வந்து சேருவாங்க. இந்த காலத்துல நிறைய பேர் டைவர்ஸ் பண்றாங்க, இல்லைனா டக்குன்னு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் பண்றாங்க. ஸோ டேரக்டர் வந்து ஃபைனலாக என்ன சொல்ல வர்றாருன்னா, லவ்னா வெயிட் பண்ணணும், இந்த பர்சனுக்காக லவ் டேக்ஸ் டைம் அப்படிங்கிறாரு. அது நல்லா இருக்கும். ஸோ எண்டிங்கில் சொன்னது தான், லவ்ங்கிறது வந்து இட் வில் டேக் டைம். நீங்கள் அவங்களோட இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு நீங்கள் வெயிட் பண்ணாதான் ஒரு விஷயம் கிடைக்கும். ஒரு லைஃப் இருக்கிறது ஒரு லைஃப், அதை ஹாப்பியாக உங்களுக்கு பிடிச்ச அவங்களோட வாழுங்க, சந்தோஷமாக இருங்க, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. மூவி நல்லா இருந்தது. மெசேஜ் இல்லை, ஃபேண்டசி மூவி, லவ் இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு, த்ரில்லர் இருக்கு, ஹாப்பி எண்டிங், நல்லா இருந்தது. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. சகீஷ்னா சேவியர் சார் நல்லா பண்ணியிருக்காரு, மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் நினைக்கிறேன். ஆமா யோலோ ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க. புது காமெடி நல்லா இருந்துச்சு. மேபி அவங்க ரீச் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர்ல. ஏன்னா ஆமா டிஃப்ரெண்டாக காமிச்சிருக்காங்க. சொன்னல இது வந்து கொஞ்சம் ஃபேண்டசி தான். நோ லாஜிக்ஸ் எதுவும் பார்க்க முடியாது. பார்க்கல, போர் அடிக்கல, ஃபுல்லாக பார்க்கலாம். அதான் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இது ஃபேண்டசி மாதிரி தானே, இதனால தான் கண்டினியூஸே இல்லாமல் அப்படி போயிடுச்சு. நல்லா தான் இருந்துச்சு, போர் அடிக்கல. அப்படி ஒன்றும் தோல. ஃபர்ஸ்ட் டைம் அதான் ஒரு வாட்டி பார்க்கலாம். ஒரு வேளை திரும்ப பார்த்தா எப்படின்னு தெரியல, ஒரு வாட்டி பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. நானே ஒரு ப்ரொமோஷன் வீடியோக்கு தான் எடுக்கிறேன். படம் பார்த்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு, லவ் ஸ்டோரி நல்லா இருக்கு, எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் சாங், அந்த உளுந்தூர்பேட்டை சாங் நல்லா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒன்று ஃபேமிலி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்களே ஓகே பண்ணி சேர்த்து வச்சிடுறாங்க. நல்லா இருந்துச்சு. போர் அடிக்கல, அப்படியே ஸ்லோவாக ஒரு மைல்டு அழகாக போகுது. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், முக்கியமாக கப்புள்ஸாக வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு படம். மியூசிக் சூப்பராக இருந்தது. அந்த உளுந்தூர்பேட்டை சாங்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு வைபாக சூப்பராக இருந்தது. நாங்களாம் டான்சர்ஸ் தான், நல்லா இருந்தது அதெல்லாம் கேட்குறது. இல்லை நான் பேசிடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தேவ். நான் வந்து யோலோன்ற படத்தோட கதையில் கதாநாயகன் நடிச்சிருக்கேன். படம் எனக்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஒரு புது யங் டீம். படம் ஃபுல்லாக நிறைய புதுமுகங்கள் நிறைய நடிச்சிருக்கோம். அண்ட் இயக்குனர் சாம் சார் ஒரு டெபியூ டைரக்டர், ப்ரொடியூசருமே வந்து டெபியூ ப்ரொடியூசர். இட்ஸ் அ ராம்காம் ஃபேண்டசி த்ரில்லர். நான் படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சு எல்லாரும் வந்திருந்தாங்க. ஆடியன்ஸ்க்கு எல்லாருமே பிடிச்சிருந்துச்சு. வி ஆர் ஹாப்பி. நீங்களும் வந்து படங்கள் திருப்பி தேட்டர்ஸில் பாருங்கள், சப்போர்ட் கொடுங்க. விச் வில் ஹெல்ப் அஸ் டு க்ரோ, நாட் ஒன்லி ஆஸ் அன் ஆக்டர் பட் ஆஸ் ப்ரொடியூசரும் வளரணும்னா நீங்கள் எல்லாரும் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் யோலோ படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் படம் முடிச்சுட்டு வந்தேன். நான் என்னோடய ஃபேமிலி அண்ட் க்ரூ கூட தான் பார்த்தேன். ஃபுல் ஹாப்பி. அண்ட் நீங்கள் தான் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கு. வணக்கம், என் பேர் சாம். நான் யோலோ படத்தோட டைரக்டர். படம் ரிலீஸ் ஆகிருக்கு. வந்து எல்லாருமே வந்து நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், டீசன்ட் மூவி, டீசன்ட் வாட்ச் அப்படின்னு எல்லாமே வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு யூத்ஃபுல்லான ஒரு மூவி. நல்ல ரொமான்ஸு, ஒரு பிட் ஆஃப் ஹாரரும் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் தேட்டருக்கு வந்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து என்ஜாய் பண்ணுவோம். ப்ளீஸ் கிவ் அ ட்ரை. இதெல்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களை மாதிரி நியூ டேலண்ட்ஸ், நியூ டீம் வந்து இன்னும் நிறையா படங்கள் பண்ணுவோம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.
படம் சூப்பராக இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு. லவ், காமெடி, கொஞ்சம் த்ரில்லிங்காக போச்சு படம். எல்லாமே படத்தில் இருக்கு. நான் ஃபேமிலியாக போயிட்டு கண்டிப்பாக பார்க்கலாம். பயங்கரமாக இருந்துச்சு படம். மிஸ் பண்ணாமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போயிட்டு எல்லாரையும் பாருங்க. புரியல எவ்வளோ அப்படின்னான்றது வந்து இப்போ நான் சொல்றதை விட படத்தை போய் பார்த்தா தான் அது கண்டிப்பாக எல்லாருக்குமே புரியும். அது வந்து படத்தை போய் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அது ஒரு சஸ்பென்ஸாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க. மியூசிக்லாம் நல்லா இருக்கு. ஸ்டோரி கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தது ஃபர்ஸ்ட்டில். அப்புறம் ஃபேமிலியோட பார்க்க நல்லா இருக்கு. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எவ்வளோ கிடைச்ச ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. ஆமாம், சூஸ் பண்ணணும். நான் கேட்டுட்டு இருக்காங்க ஸ்டோரி. என்ன மாதிரி ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. இது வரைக்கும் நல்லா இருக்கு. ஸோ யா, கேட்குறேன் நான் எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் கான்செப்ட் தான் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்தது. எவ்வளோனா தெரில, ஆனால் காமெடியாக இருந்தது. டிஃப்ரெண்ட் கேரக்டர் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியாக பார்க்கலாம் ப்ரோ, கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பராக இருக்குது படம். சூப்பராக இருக்கு ப்ரோ, படம் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போனால், செகண்ட் ஹாஃப் வேறு லெவலில் இருக்குது. சாங் ஜிவி பிரகாஷ் சாங்கெல்லாம் சூப்பராக இருக்குது. அப்புறம் நம்ம திவாகர் கேரக்டர்லாம் வேறு லெவலு. அதெல்லாம் வந்து செதுக்கியிருக்காங்க. அதில் காமெடின்னு பார்த்தீங்கன்னாலே நம்ம பாப் மார்லி தான் செஞ்சு விட்ருக்காங்க.